ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கணும். நாங்களும் நல்லா இருக்கோம். ஆவூர் நம்ம சமையல். இன்றைக்கி ஒரு அருமையான கேக்கு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப கிரிப்ஸியாக அருமையான கேக்கு தான். இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஒரு 250 கிராம் கிட்ட நான் ஜீனியை நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி மிக்சியிலேருந்து அடித்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 10 ஏலக்காய் அதையும் நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் சோடா, ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா நம்ம சோடா உப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துருக்குறேன். ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், உங்களுக்கு வேணும்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் சால்ட்டு தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 முட்டை நம்ம அதையும் இதில் நல்லா சேர்த்துக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் கிட்ட பால் நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்ச்சி ஆற விட்டு வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பால்லாம் சேர்க்கும் போது தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம மாவு பிசையும் போது நம்ம தண்ணியே இல்லாமல் தான் நம்ம இன்றைக்கி பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் கிட்ட பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஆயில் எடுத்திருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் தான், வாசனை உள்ள ஆயில் சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். உங்களால் எந்த அளவுக்கு அந்த விஸ்கு வச்சு நல்லா கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை கரைச்சி நல்லா எடுத்து வச்சுட்டு நான் இன்னொரு பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் கப் அளவுக்கு ஒரு அரை கிலோ கிட்ட நான் மாவு எடுத்திருக்கேன். ஒரு 3 மெஷர்மெண்ட் கப் அளவுக்கு 3 கப்பு இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த மாவை கரைச்சி வச்சுருக்கதை நம்ம இதில் சேர்த்து தண்ணியே சேர்க்காமல் அப்படியே நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இருக்கிறது எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டு லைட்டாக நல்லா எல்லா மாவோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு நம்ம கையால் நம்ம கரெக்டாக சாஃப்டாக மாவை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவு கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் இலவலாக தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தேவையான கேக்கு எப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆயிடுச்சு. இது நம்ம தேவையானதை கையில் லைட்டாக நீங்கள் ஆயில் எடுத்துக்கங்க. ஆயில் எடுத்துட்டு நமக்கு எந்த பெருசுக்கு நமக்கு இந்த உருண்டை தேவையோ அந்த பெருசுக்கு ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் கரெக்டான உருண்டையாக எடுத்துக்கங்க. எல்லா உருண்டையும் நம்ம போட்டு வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கீரல் அப்படியே போட்டுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து அதை கட் பண்ணாமல் அடிவரை கத்தி அடிவரை போயிடக்கூடாது. அதை பார்த்து லெவலாக கட் பண்ணி அதை கரெக்டாக எடுத்துக்கங்க. நான் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஆல்ரெடி தேவையான ஆயில் ஊற்றி நான் சூடுபடுத்தி வச்சுருக்கிறேன். நம்ம இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நல்லா இதெல்லாம் ஒரு புதுவிதமான கேக்குன்னு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் சூடுபடுத்தி வச்சுருக்கிறதுல நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். அடுப்பை ரொம்ப ஹையாக வச்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம இதெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் பிள்ளைங்களுக்கெல்லாம். ஏன்னா இது ஏன்னா ஸ்கூல் விட்டு வந்தாவே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்டு தானே வருவாங்க. அதனால் இது மாதிரி நம்ம புதுசாக செஞ்சு கொடுத்தோம்னா பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். அல்ஹம்துலில்லாஹ் வேலை என்றைக்கும் கஷ்டமாக நினைக்க வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி தான் இருக்கிற எல்லாமாவையும் நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ஒரு சத்து டேஸ்டான ஒரு பொருள் தான். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.